வணக்கம். பத்திரிகையாளர் செந்தில்வேல் ஒரு விஷயத்த சொல்றாரு. திமுகக்கு எதிராக வாக்களித்தவர்கள் எல்லாரும், அதாவது குறிப்பா அந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திமுகக்கு எதிராக வாக்களித்திருக்கிறீங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு திமுகவோடது. அங்க சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி இன்னொரு ஆளுக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொச்சையான, ஒரு வன்மத்தான, ஒரு திமிரான ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறாரு. இல்ல, ஒரு விஷயத்த செந்தில்வேலுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். செந்தில்வேல் அவர்களே, இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி. மக்கள்கிட்ட இருந்து வரியை எடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு, இதை நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் தேவைப்படுதே தவிர, ஏதோ திமுக கட்சி அவங்களுடைய பணத்தை எடுத்து இந்த மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு, அந்த தோனியும் அது நீங்க சொல்லக்கூடிய அந்த முக பாவனையும் எப்படி இருக்குன்னா, மக்களுக்கு நீங்க தான் பிச்சை போடுற மாதிரி. அதனால நீங்க எனக்கு அடிமையா தான் இருக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தக்கூடாது. இது எப்படி இருக்கு? இதுதான் சனநாயகமா? இதே மக்கள் திருப்பி கேட்கறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தும் மக்கள் இப்படி கேட்கறாங்கன்னு வைங்க, நீங்க சாப்பிடக்கூடிய, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்களோடது, இந்த மக்கள் போட்ட பிச்சை தான் அது, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த மக்கள் போட்ட பிச்சை அப்படின்னு இந்த மக்கள் கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த மக்களோட வரிப்பணத்துலதான் உங்களுக்கு சம்பளம் வருது, அந்த சம்பளத்துலதான் உங்க குடும்பங்களை நீங்க நடத்துறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு வன்மமான பேச்சு? ஜனநாயக நாட்டுல யாருக்கும் ஓட்டு செலுத்தலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. எந்த கட்சிகளுக்கு ஆதரவாக பேசலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு கட்சி தான் இந்த மக்களுக்கு சோறு போட்டதுன்னு நீங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அப்போ நீங்க உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க. அப்போ நீங்க செய்யக்கூடிய சமூக நீதி ஆட்சின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில நீங்க பண்ணக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒரு படித்த மக்கள், ஒரு ஐடி துறையில இருக்கிறாங்க, அவங்க கல்லூரி படிச்சிருக்கிறாங்க. இந்த கல்லூரியில சில இடத்துல அவங்க அப்பா அம்மாவுடைய நகைகளை வச்சு கூட அவங்க ஃபீஸ் கட்டி படிச்சிருக்கலாம். எல்லா கல்லூரியும் இங்க இலவசமாக இருக்குது. எல்லாருக்கும் இங்க வாய்ப்பு அளிக்கிறாங்களா? கவர்மெண்ட் கல்லூரின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இங்க படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய, அதாவது பள்ளி படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அவ்வளவு பேருக்கும் கவர்மெண்ட்டுக்கான இடம் இருக்குதா? கவர்மெண்ட் கல்லூரியில படிக்கிறதுக்கு இடம் இருக்குதா? கிடையாதுல்ல. அப்ப அவங்க தனியார் பள்ளிகளிலும் படிப்பாங்கல்ல, தனியார் கல்லூரிகளிலும் அவங்க படிப்பாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு கட்டணம் வச்சிருக்கிறாங்கல்ல, எல்லாம் இலவசமா. அந்த கட்டணத்துக்காக அவங்களுடைய அப்பா அம்மா பெற்றோர்களோட உழைப்பு, எத்தனை வீடுகள் கடனை வாங்கி படிக்க வச்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய சாப்பாடு திமுக, அதாவது இந்த தமிழகம் தான் கொடுத்தது. தமிழகத்துல இது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவங்களுடைய சட்டத்திட்டம் தான் உங்களை இவ்வளவு தூரம் மேம்படுத்தி இருக்குன்னு நீங்க சொல்றது கூட ஏத்துக்கலாம். ஆனா நீங்க சொல்றது திமுக தான் உங்க எல்லாருக்கும் சோறு போடுதுன்னு சொல்றீங்க. அப்ப மக்களாகிய நாங்க தான் அந்த திமுக எம்எல்ஏ எல்லாருக்கும் சோற பிச்சையா போடுறோம், இப்படின்னு வச்சுக்கலாமா? திரு செந்தில்வேல் அவர்களே, உங்கள் மீது எனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. கருத்துக்களை மக்களிடம் தெளிவாக, அந்த திட்டத்தை, எதிர்கருத்துக்களை நீங்கள் வைக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு வன்மத்தோடு, ஒரு திமிர்தனத்தோட நீங்க பேசக்கூடிய இந்த பேச்சை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இதற்கான எதிர்வினைகளை நீங்கள் மக்கள் மூலமாக சந்திப்பீர்கள். நன்றி, வணக்கம்.